மனித உயிர்கள் மனம் எனும் நோய் உடையவர்கள். மனித உயிர்கள் அனைவருமே நோயாளிகள். அதனால்தான் நம்ம உடம்புல மனித உயிர்களாக நாம் ஏன் மாறணும்? மனித உயிர்களாக நமது உடல் ஏன் மாறியது? நம்ம மனித உயிர் என்பது உடலில் ஏற்பட்ட மாற்றம். மனம் எனும் நோயால் நமது உடலில் ஏற்பட்ட மாற்றம்தான் மனித உயிர். நம்ம இன்றைக்கி சொல்லிக்கிறோம், நம்மளாம் மனுஷங்கன்னு சொல்லிக்கிறோம்ல. அது மனம் எனும் நோயால் நமது உடலில் ஏற்பட்ட மாற்றம்தான் காரணம். அப்படி இருக்கும்போது உடம்புல நமக்கு எவ்வளோ நோய்கள் மனித உயிர்களுக்கு வருது. அப்படித்தானே? எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் மனம் எனும் நோய் தான். ஏன்னா அடிப்படையிலே நாம் ஒரு நோயாளிகள், மனம் எனும் நோயாளிகள். அந்த நோய் தான் கட்டுப்பாட்டை இழக்கும் பொழுது, கட்டுப்பாடு இல்லாமல் போகும்பொழுது, கட்டுப்பாட்டோடு வைத்திருக்க முடியாமல் போகும்போது வேறு நோய்களாக அது மாறுகிறது. புதிதாக பல நோய்களாக அது உருவெடுக்கிறது. சர்க்கரை நோய், புற்றுநோய், நீரிழிவு நோய், ஆஸ்மா, இப்படி ஏராளமான நோய்கள் இருக்குது. இந்த நோய்கள் அனைத்திற்குமே என்ன காரணம் அப்படின்னா அந்த மனம் என்னும் நோய் தான் காரணம். பிற உயிர்களுக்கெல்லாம் ஏன் நம்மளை மாதிரி நோய் வர்றதில்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. அப்படி தானே? எல்லாருமே ஏன் நம்ம மனித உயிர்களுக்கு மட்டும் நோய் வருது? சர்க்கரை நோய், புற்றுநோய், ஆஸ்மா, வீசிங், இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நாம் அடிப்படையிலே நோயாளிகள் தான். மனித உயிர்கள் அனைவருமே மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்படிங்கிறதுனால அந்த மனம் எனும் நோய் இப்போது அதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதாவது மனம் எனும் நோயை அமைதியாக வச்சுக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை பற்றி கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல், மனம் என்பது ஒரு நோய் என்பது கூட தெரியாமல், அந்தளவுக்கு அறியாமையில் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு அடிப்படையில் ஒரு நோயாளியாக இருந்துக்கிட்டு ஆட்டம் விட்டுட்ருக்குறோம். அந்த நோய் கட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கு வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் என்ன ஆகுனாக்கா, நம்ம வாழ்க்கை முறையில் ஒரு கட்டுப்பாடு வேணும். இப்போ ஒரு சுகர் நோய், ஒரு சர்க்கரை நோயாளி என்ன பண்ணுவார், அவர் வாழ்க்கை முறை காலைல வாக்கிங் போவார், அப்புறம் உணவில் இனிப்பை குறைச்சிப்பார், ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பார்ல. ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அவருக்கு ஒரு கட்டுப்பாடோடு இருக்கும். எந்த ஒரு நோயாளியுமே சரி, ஒரு ஆஸ்மாவோ எந்த ஒரு நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, அதாவது நோய் தீவிரமாக பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை பார்த்தா உடற்பயிற்சி செய்வாங்க, வாக்கிங் போவாங்க, உணவில் கட்டுப்பாடோடு இருப்பாங்க. ஒரு மருந்தில் ஒரு தேடல் இருக்கும். எல்லோரும் மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படி தானே? நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் எல்லோரும் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்க நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். நாம் என்ன பண்ணுறோம், நாம் அனைவருமே மனம் எனும் நோயாளிகள். அது கூட தெரியாமல் மனம்னா என்ன, அது ஆத்மா, உப்புமான்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை கற்பிச்சுக்கிட்டு மனம் என்பது நோயின்னு கூட உணராமல், அந்த நோய் அளவுக்கு அதிகமாக கட்டுப்பாடு இல்லாமல் போவதற்கு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ சுகர் பேஷண்ட் இருக்கார், அவர் சுகர் இருக்குது, தனக்கு சுகர் இருக்குதுன்னு கூட தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாரு, கண்ட உணவுகளையும் சாப்பிட்றாரு, வீட்டில் பயங்கரமாக சண்டை போடுறாரு, அவருக்கு அமைதி இல்லை, ஒன்றும் இல்லை, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை, கண்ட உணவுகளெல்லாம் சாப்பிட்றாரு. அப்படி இருந்தால் அவருக்கு என்ன ஆகும், அந்த சர்க்கரை நோய் அதிகமாகிடும். அப்படி தானே? அப்போது சுகர் அதிகமாகிடும். அதே மாதிரி தான் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு மனம் எனும் நோய் இருக்கிறதுன்னு தெரியாமல் நாம் தேவையில்லா வேலை பார்க்குறோம். மனசில் அமைதி இல்லாமல் போகுது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இல்லை, வெறி பிடிச்சிக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது தான் அந்த மனம் எனும் நோய் கட்டுப்பாட்டையும் அமைதியும் இழந்து அது அளவுக்கு அதிகமாகி, பன்மடங்கு அளவுக்கு அதிகமாகி என்ன ஆகுதுனாக்கா வேறு நோய்களாக உருவெடுக்குது. எண்ணற்ற நோய்கள் உருவாகுது தானே? நிறைய நோய், பெண் குஷ்டம், புற்றுநோய், அந்த நோய், இந்த நோய், ஆஸ்மா, வீசிங்கு, மலச்சிக்கல், மூலம், அப்புறம் சிறுநீரக செயலிழப்பு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட நோய்கள். மூளையில் ஏதாவது பிரச்சனை, சுவாச கோளாறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நோய்களுக்கு பஞ்சமே கிடையாது. இது எல்லாமே அடிப்படை காரணம் மனம் எனும் நோய். நாம் அடிப்படையாக அதுதான் காரணம். நம்ம என்ன பண்ணுறோம், மனம் எனும் நோயை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நாம் உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான்
வேறு நோய்களை உருவாக்கிருச்சு. இப்போ ஒரு சர்க்கரை நோயாளி என்ன பண்ணுறார், உணவில் கட்டுப்பாடாக இருக்கிறார். உணவோட கட்டுப்பாடாக இருந்தாக்கா அவரோட சர்க்கரை அப்போ தான் அவரால் கட்டுப்பாடாக இருக்க முடியும். வாழ்க்கையிலையும் கட்டுப்பாடாக இருக்கார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு சாப்பிட்றதே ஒரு கட்டுப்பாட்டை மீறிய செயல். நாம் எப்படி சாப்பிட்றோம்னா, இப்போ ஒரு சர்க்கரை நோய் நமக்கு வரவே கூடாது அப்படின்னா, மனம் எனும் நோயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணியிருக்கோன்னா, உப்பு கலந்து உணவுகளை சமைச்சு அந்த சாப்பாடே சாப்பிட்றக்கூடாது. உப்பை கலந்து உணவை சமைச்சு சாப்பிட்ருக்கவே கூடாது. அது மாதிரி இந்த வெள்ளைச்சீனி, செயற்கையான இனிப்பு சுவையுடைய எந்த உணவுகளையுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நமக்கு சர்க்கரை நோய் வராது. அது நிரூபிக்கப்பட்டது தான். நோய்களே வராது. இயற்கையான பச்சை காய்கறிகள், பழங்கள், கடலைகள், கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டாலும் அப்புறம் நம்ம உடல் உழைப்பு, ஆடல் பாடல், அப்புறம் டென்ஷன் இல்லாமல் ஒரு விவசாயம், காடுகளில் வாழ்ந்தால் நமக்கு நோய்களே வராதுங்கிறது யார் வேணாலும் ஒத்துப்பாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் நோய்களுக்கு காரணம். இந்த இயந்திர அறிவியல் உலகத்தினால நம்ம மனம் எனும் நோய் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுது. மனம் எனும் நோயை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியல. கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், மனதில் அமைதியை ஏற்படுத்தணும், அமைதி இல்லாமல் போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் காரணம். நம்ம மனசில் அமைதி இருக்கணும், மனம் எனும் நோயை கட்டுப்படுத்தணும்னா அதற்கென ஒரு வாழ்க்கையை வாழணும். அதற்கென ஒரு வாழ்க்கைன்னா அது காடுகளோடு சேர்ந்து இயற்கையோடு நாமளாக திட்டமிட்டு ஒரு காடுகளை உருவாக்கி அந்த காடுகளில் நம்ம இயற்கையோடு இணைஞ்சி இயற்கையோடு கலந்து நம்ம வாழணும். அப்புறம் ஆண் பெண் சமத்துவம் தேவை. ஏன்னா இது மூளையின் செயல்பாடு. ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுக்கு இடையிலான அந்த சமத்துவம் என்பது அது மூளையின் செயல்பாட்டில் அமைதியை தீர்மானிக்கிறது, அமைதியை உருவாக்குகிறது. இப்போ ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிட்டால் தான் ஆண் அமைதியாக இருப்பான், ஒரு ஆணை புரிஞ்சுக்கிட்டால் தான் பெண் அமைதியாக இருப்பாங்க. சமமாக அவர்களுக்குள் அவர்கள் உரிமைகள் சமமாக மதிக்கப்பட வேண்டும். உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது, ஒருத்தர் அடக்கக்கூடாது. ஆனால் ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ அடக்கி அடிமை போல் நடத்தக்கூடாது. அப்போது ஆண் பெண் உறவில் வன்முறை இருக்கக்கூடாது, மென்மையான ஒரு அணுகுமுறை இருக்கணும். அப்போ தான் மனசு அமைதியாக இருக்கும். மனசு அமைதியாக இருந்தால் உடல் அமைதியாக இருக்கும். ஒரு பெண்களை அடக்கி அடிமைப்படுத்திக்கிட்டு அது மாதிரி பெண்களும் ஆண்களை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இப்படி இருக்கும்போது என்னென்னா 2 பேர் மனசுலேயும் அமைதி இருக்காது, நோய் வந்துடும். அதுதான் ஆக நம்ம ஒரு நோயை மனம் எனும் நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும், அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு வாழ்க்கை வாழணும். நாம் உருவாக்கின ஒரு உலகம் இருக்குதே, இது நோய்களுக்கான உலகம். நோயாளிகள் தான் இங்கே வாழ முடியும். நோயாளிகளுக்கான உலகம் இது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது நோயாளிகளுக்கான உலகம். நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டும் மற்றும் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்க வேண்டும் என்றால் நாம் நோயாளிகளாக இருக்க வேண்டும். நோயாளிகளுக்குன்னு ஒரு வழி இருக்குல்ல, அந்த வழி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கான தூண்டுதல். ஆக நம்ம மனம் எனும் நோயை அமைதியாக வச்சுக்கணும், அதற்கான ஒரு வாழ்க்கை வாழணும். அப்போ தான் நேர்மையாக வாழணும். ஏன் நேர்மையாக வாழணும்? நேர்மையாக வாழ்ந்தால் தான் மனசில் அமைதி கிடைக்கும். ஆக நீ எப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு நோய் வராதோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டது. நீங்கள் அந்த கட்டுப்பட்டே தாகணும். நீங்கள் முயற்சி பண்ணி புத்தகத்தெல்லாம் படித்து நல்வழியில் உங்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது ஒரு நீங்களாக செஞ்சுக்கிட்ட ஒரு முயற்சி மாதிரி உங்களுக்கு தெரியும். அடிப்படையில் என்னென்னா, மனித உயிர்கள் அமைதியாக வாழணும்னா அவங்க சரியான ஒரு இடத்துக்கு வந்தே ஆகணும். அதாவது ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் அவரவர் விருப்பம் கிடையாது. இதுதான் நியதி. கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாக வாழ்வது தான் எளிது. கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வது கடினம். அதனால் எளிதாக, ஏன்னா கட்டுப்பாடாகவும் ஒழுக்கமாக வாழும்போது நம்ம அமைதியாக இருப்போம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும், உண்மையான அன்பு என்னன்னு தெரியும். ஆக எல்லாருமே அதை நோக்கி தான் போவாங்க. கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் என்ன ஆகும்? நோய்கள் வரும், அமைதி இல்லாமல் போகும், அன்பு இருக்காது. அதையெல்லாம் உணர்ந்து எல்லாருமே அமைதியை நோக்கி தான் போவாங்க. அதான் கடந்த காலில் சண்டை, ஜாதி சண்டை அல்லது நிறவெறி, போர் இது எல்லாமே பார்த்துட்டு இது எல்லாமே ஒழுக்கம் இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்ததால் மனித இனம் சந்தித்த பிரச்சனைகள். அதனால் இப்போ போர்லாம் நடக்கலை, மனித உயிர்கள் சண்டை சச்சரவோட விரும்புறதில்ல, அமைதியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் கடைசியில் எங்கே அப்போ அமைதிக்கு என்னெல்லாம் உதவுதோ அதெல்லாம் இவங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நேர்மையாக இருந்தால் தான் அமைதியாக வாழ முடியும், கட்டுப்பாடாக இருந்தால் தான் அமைதியாக வாழ முடியும், ஒழுக்கமாக இருந்தால் தான் மனம் அமைதியாக இருக்கும். நீங்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் மனசு அமைதியாக இருக்குது. ஆக மன அமைதிக்கான தேவைன்னு ஒன்று இருக்கலாம். அந்த தேவையே நீங்கள் உங்களை எப்படி சரியாக வாழ வைக்கணுமோ வாழ வச்சிடும்.
ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க. அது எப்போ அப்படின்னா ஒரு 2040 அப்புறம். நீங்கள் நேர்மையாக இருக்கிறத தவிர உங்களுக்கு வேறு ஒன்றுமே அங்கே நீங்கள் செய்ய முடியாது. நேர்மை இல்லாமல் இருந்து நீங்கள் அங்கே ஒன்றுமே சாதிக்க முடியாது. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்கன்னு கனவு கூட காணாதீங்க. இங்கே வந்து நேர்மையாக இருப்பாங்க, எல்லாம் வித்தியாசமாக இருப்பாங்க. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகோட இயல்பு. நீங்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எல்லாருமே நேர்மையாக இருப்பாங்க. இப்போ ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு மாடு. இப்போ மாடுகள் அனைத்தும் நேர்மையாக தான் இருக்கும். அங்கே எல்லா மாடுகளும் ஒரே மாதிரியான பண்பு இருக்கா? ஒரு மாடு நேர்மையாகவும், இன்னொரு மாடு திருட்டு மாடாகவும், இன்னொரு மாடு கொலைகார மாடாகவும், இன்னொரு மாடு வந்து சதி செய்கிற மாடாகவும், இன்னொரு மாடு வந்து அடிமைத்தனம் செய்கிற மாடாகவும் இருக்குதா? எல்லா மாடும் ஒரே பண்போடு தானே இருக்குது. அதே மாதிரி மனித உயிர்கள் அதே மாதிரி மாற போகிறாங்க. அது எப்படின்னா அது இந்த இயந்திர அறிவியல்களில் வாழ்கிற வரைக்கும் அவங்க மாற மாட்டாங்க. மனித உயிர்களில் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஆக வந்து எப்போ மாறுவாங்களோ, எப்போ ஒரே மாதிரி மாற போகிறாங்களோ அப்போ வந்து அவர்கள் வாழ வேண்டிய இடமே மாறி போயிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீது அவங்களுக்கு விருப்பமே இருக்காது, வியப்பே இருக்காது, இது பிடிக்காது. அப்போ தான் அவங்க மாறுறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு அவங்க குணத்தில் ஏற்படுற மாற்றம், பண்புகளில் ஏற்படுற மாற்றம் அவங்க வாழுகின்ற இடத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். இப்போ ஒருத்தர் வந்து எளிமையாக வாழணும்னு நினைக்கிறாரு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் அவருடைய வீடு எளிமையாக தான் இருக்கும். அவர் வந்து விலையுறந்த ஆடைகளையோ அதெல்லாம் அணிய மாட்டார், அணிகலன்களை அணிய விருப்பப்பட மாட்டார். எளிமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும். அதே மாதிரி தான் வந்து மனித உயிர்கள் எளிமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போயிடும். அப்படியே செயலிழந்து அவங்களுக்கு வந்து ஒரு காடுகளில் வாழணும், இவங்களே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான காட்டில் வாழணுங்கிற ஆசை வந்துடும். அப்புறம் வந்து நியாயமாக வாழணும், எந்த ஏற்றத்தாழ்வுகளையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியே இவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு இருப்பிடத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் மாடி வீடு, ஒருத்தர் குடிசை வீடு, ஒருத்தர் ஓட்டு வீடு, ஒருத்தர் மிக உயர்ந்த பங்களா, இந்த வேறுபாடுகள்லாம் அங்கே வராது. அது நியாயமற்ற ஒரு அநியாயமான ஒரு வாழ்க்கை முறை. அப்போது ஒருத்தர் நியாயமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நேர்மைங்கிறது வந்து இதற்குள் அடங்காது. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் வந்து நேர்மைக்குள் வராது. நேர்மைங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான இருப்பிடம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நீதி, நியாயம், வாய்ப்பு, அதிகாரம், உரிமை எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் பொதுவானது தான். அதில் ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது. உங்கள் உரிமையும் உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் பெறுவதற்கு போராடவே கூடாது. உங்களை தேடி வரணும். அதிகாரம் என்பது உங்களை தேடி வரணும், உரிமை என்பது உங்களை தேடி வரணும். கஷ்டப்படவே கூடாது. உரிமையும் அதிகாரத்தையும் தேடுவதற்கு இங்கே கஷ்டப்படவே கூடாது. அப்போ எல்லோரும் ஒன்றா கூடி திட்டமிட்டு அந்த அதிகாரம், உரிமை இதெல்லாம் எப்படி அவங்கள தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்குவாங்க. இப்போ என்ன ஆகுன்னா, இப்போ வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் தேடி போகணும். இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையில் அதெல்லாம் உங்களை தேடி வரும். ஆனாலும் நீங்கள் அதில் பெருசாக உங்களுக்கு அது இப்போ வந்து தேடி வரலன்னா என்ன பண்ணுவீங்கன்னாக்கா அது தேவையில்லைன்னு விட்டு போயிடுவீங்க அந்தளவுக்கு. ஏன்னா வந்து இப்போ ஏன் அதிகாரத்து மேலே, உரிமை மேலே அவ்வளோ ஆசை? அப்போ இயற்கையோடு இணைந்த மனிதர்கள் வாழ்க்கையில் ஏன் அப்படி அவங்களுக்கு ஆசை வராது அப்படின்னா, தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு அதிகாரம் இதெல்லாம் வந்து பணம், அது வந்து பணத்தை சார்ந்ததாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு ஏன் அப்படி துடிக்கிறாங்க, நாட்டின் ஆட்சியை பொறுப்பை கைப்பற்றுறதுக்கு ஏன் இவ்வளோ துடிக்கிறாங்க அரசியல்வாதிகள்லாம்னா அது பணம். அதில் வந்து கஜானா இருக்குது, மக்களுடைய வரி பணம் இருக்குது. அதை வந்து அனுபவிக்கலாம். அதில் வந்து சொகுசான வசதி இருக்குது. ஒரு ஆட்சியாளருக்கு அவ்வளோ வசதி கொடுக்கப்படுகிறது, வீடு கொடுக்கப்படுகிறது, வண்டி கொடுக்கப்படுகிறது, மக்கள் கூட்டம் அவர் பின்னாடி போகுது, மக்கள் அவரை போய் கேட்பாங்க, எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னு கெஞ்சுவாங்க. ஏகப்பட்ட சலுகைகள் கிடைக்குது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கிது. அங்கே பணம்லாம் கிடைக்காது. பணங்கிற நடைமுறை அங்கே கிடையாது, வரிங்கிற நடைமுறை அங்கே கிடையாது. வரி என்கிற நடைமுறையே அங்கே கிடையாது. வியாபாரம், பணம், தங்கம் இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. அப்போ வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு ஒருத்தர் எப்படி எந்த அளவுக்கு அதில் வந்து வெறியாக இருக்க மாட்டாங்க. அதிகாரத்தை கைப்பற்ற அங்கே போட்டியே போட மாட்டாங்க. இங்கே ஏன் போட்டி போடுறாங்க? தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஏன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போட்டி போடுறாங்க? வாரிசு அரசியல்லாம் ஏன் வருதுன்னா அது அவ்வளோ சுகமான வாழ்க்கையாக இருக்குது. ஒருத்தர் ஆட்சியில் இருந்தார்னா யார் அங்கே அப்படின்னு சொன்னால் போதும், அவருக்கு வேலை செய்ய அங்கே வெறும் 100 பேர் வருவாங்க, வச்சுக்கலாம். அவர்
அந்த அளவுக்கு அவர் அதிகாரம் கையில் கொடுத்தாச்சுன்னா யாரும் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவர் கோபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அவர் கோபத்துக்கு ஆளாயிட்டா அவ்வளோதான், என்ன வேணாலும் பண்ணுவார். அரசியல் கொலைகள்லாம் நிறைய இருக்குது. ஒரு ஆட்சி அதிகாரி ஒருத்தர் உயர் பதவியில் இருக்கிறார் ஒரு ஆட்சி அதிகாரத்தில், அவர் என்ன வேணால் அவரை வந்து அவர் தனது எதிரிகளை என்ன வேணாலும் பண்ணுவார். எல்லாமே அவருக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சாதாரண மனிதர் வந்து அவருக்கு நிறைய கோபம் இருக்கும், அவருக்கு எதிரி இருப்பாங்க, ஆனால் அவருக்கு நிறைய கோபம் இருக்கும். ஆனால் அவருடைய எதிரிகளை அவரால் பழிவாங்க முடியாது. பழிவாங்கினா போலீஸ்கிட்ட மாட்டிப்பார். அப்புறம் சட்டத்தின் பிடியில் சிக்கிட்டு அவர் ரொம்ப அவஸ்தைப்படுவார். அதனால் சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, கோபத்தை சகிச்சுப்பாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் ஏன் சகிச்சுக்கணும்? அவங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. காவல்துறை எல்லாம் அவங்க கையில் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க கோபத்தை செயல்படுத்திடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் அது. அதனால தான் அதுக்கு ஆசைப்படுறாங்க. அங்கே வந்து பணம், நீங்கள் நிறைய கொள்ளை அடிக்கலாம், லஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் எல்லாமே பண்ணலாம். நிறைய வசதி, கவர்மெண்ட்டே நிறைய வசதி கொடுக்கும், நிறைய கூட்டம், பாதுகாப்பு, சொகுசான வாழ்க்கை. இதனால்தான் வந்து இந்த வாரிசு அரசியல்லாம் வருது. தனி உடைமை அரசியல் அதாவது சுழற்சி முறையில் எல்லாருமே ஆட்சி செய்வதற்கான வாய்ப்பு ஏன் மறுக்கப்பட்டது அப்படின்னா, அது அவ்வளோ வசதிகளோடு இருக்குது. எதுனாக்கா, இந்த ஆட்சி அதிகாரம் என்பது ஒரு முதலமைச்சர் பதவியாக இருக்கட்டும், கடந்த காலங்களில் மன்னர் இருக்கட்டும், அது சொகுசான வாழ்க்கை அடிப்படையாக கொண்டது. மன்னராக இருப்பவர் சொகுசாக வாழ்வார். யார் அங்கே அப்படின்னு சொன்னால் தான் அவருக்கு சேவை செய்வதற்கு அங்கே 10 பேர் ஓடி வருவாங்க. அதனால் வந்து அவர் நிறைய புகழ் வேறு, எப்போதும் அவரை பற்றி தான் எல்லாருமே பேசுவாங்க. எல்லா வசதியும் இருக்குது. அதனால தான் அது வந்து யாராவது ஒருத்தர் அது வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்க மாட்டேங்குது. மக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு ஏன் வரமாட்டேங்குது? ஒரு சுழற்சி முறையில் எல்லாருமே அந்த பதவியை ஏன் ஆனால் வந்து ஒரு மண்ணை ஆளணுங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான ஆர்வம். சாப்பிட்றது எப்படி இயற்கையான ஆர்வமோ அதே போல் தான் வாழ்கிற அந்த மண்ணை ஆளணும், இந்த மண்ணிற்கு சொந்தம் கொண்டாடணும், மண்ணிற்கு உரிமை கோருவது, இதெல்லாம் வந்து இயற்கையான உணர்வுகள். ஆனால் அந்த இயற்கையான உணர்வுக்கு இங்கே மதிப்பு இல்லாமல் ஏன் போச்சு அப்படின்னா, அது வந்து பணத்தை சார்ந்திருக்குது. அரசியல் என்பது ஒரு பணத்தை சார்ந்திருக்குது. மக்கள் வரிப்பணம் என்பது அங்கு குமிக்கப்பட்டிருக்கு. அங்கே கஜானா பக்கத்தில் இருக்குது. கஜானாவை சுற்றி தான் அந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க. கஜானாவை எட்டி பார்க்கலாம். நீங்கள் ஆட்சியாளர் ஆகிட்டா கஜானாவில் கையை விடலாம், உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு கள்ளக்கணக்கு எழுதலாம், சொகுசாக வாழலாம். இதனால்தான் வந்து நல்ல அரசாங்க சலுகைகள், மரியாதைகள், பாதுகாப்பு, புகழ், உலகத்துக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை அது. ஒரு வியாபாரி கூட, ஒரு பிஸ்னஸ்மேன் கூட அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்காது. ஒரு கோடீஸ்வரன் கூட அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. இது வேறு, அரசியல்வாதிங்கிறது வேறு, நிறைய அதிகாரம். கோடீஸ்வரர் கூட அரசியல்வாதியோட தயவை எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி அதனால்தான் வந்து இது தனி உடைமையாகவே இன்று வரை இருந்து வருகிறது. வாரிசு அரசியல்லாம் ஏன் வருதுன்னா, அது அந்த வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான். அதனால்தான் வந்து வாரிசு அரசியல், தனி உடைமை அரசியல்லாம், தனி உடைமை நடைமுறை ஏன் வருது அரசியலில், ஆட்சி அதிகாரத்தில் அப்படின்னா, அது காரணம் இந்த பணம், வரி, மக்கள் வரி பணம் எல்லாம் குவிந்து கிடக்கிற ஒரு இடமா இருக்குது. அதனால் அதை வந்து அனுபவிப்பதற்கு, எல்லோரையும் அனுமதிப்பதற்கு அந்த பரந்த மனப்பான்மை யாருக்கும் இல்லை. அதே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரி கிடையாது, பணம் கிடையாது, தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது, பணத்துக்கு மதிப்பே கிடையாது. அங்கே யாரும் வீட்டுக்கு வீடு வரி கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே அரசாங்கம்னு நிர்வாகம்னு ஒன்று இருக்குமே தவிர, அங்கே நிர்வாகத்துக்குன்னு அந்த ஊரே சொத்து தான், நிர்வாகத்தின் சொத்து தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மக்கள் தான் சொத்து, அந்த ஊர் தான் சொத்து, அந்த நிலம் தான் சொத்து. ஆனால் அந்த நிலத்தை நீங்கள் அடகு வைக்க முடியாது, விற்க முடியாது. அந்த ஊரை நீங்கள் யார்ட்டையும் அடகு வச்சு நீங்கள் எதையும் வாங்க முடியாது. அங்கே வந்து பணம் என்கிற நடைமுறையும் இல்லை, தங்கம் வெள்ளி என்கிற உலகங்களுக்கு மதிப்பும் கிடையாது. நீங்கள் அதை வச்சு அப்போ அங்கே வந்து அதை ஆட்சி செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு யாரும் வெறி பிடிச்சி அலைய மாட்டாங்க. ஆட்சி செஞ்சால் அவனுக்கு என்ன, நீ தான் ஆட்சி செய்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டாகணும். இன்றைக்கி வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கார், முதலமைச்சர் இருக்காருன்னா அவர் சொன்னால் எல்லோரும் செய்வாங்க. அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். அவர் வந்து கொஞ்சம் நடப்பார், அவ்வளோதான். நடக்கக்கூட விட மாட்டாங்க. வாக்கிங் போனாலே அங்கே அவ்வளோ பாதுகாப்பு, ஒவ்வொரு அசைவுக்கும் அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு. குனிஞ்சு ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அவர் யாரையும் வேலைக்கே வச்சிக்க முடியாது.
ஒரு தெருவை வந்து 10 பெண்கள் ஆட்சி செய்வாங்க. அங்கே ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம். ஒரு ஊரில் வந்து 30 தெரு இருக்குது. ஒரு தெருவில் 10 கூட்டு குடும்பம் இருக்குது. ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண், தலா ஒரு பெண் வீதம், மொத்தம் 10 கூட்டு குடும்பத்திலிருந்து 10 பெண்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு தெருவை ஆட்சி செய்வார்கள். ஒரு பெண் ஒரு தெருவை ஆட்சி செய்வார்கள். அந்த 10 பெண்களும் தங்களுக்கு உதவியாக தங்களுடைய உறவினர்களாக உள்ள ஆண்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து தனது உதவியாளராக வைத்துக்கொள்வார்கள். ஆக ஒவ்வொரு முறையும் அங்கே ஒரு முறை ஆட்சி செய்வதற்கான காலகட்டம் 1 மாதம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த பெண்கள், ஒரு குடும்பத்தில் 8 பெண் இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பத்தில் 8 பெண்கள் இருப்பாங்க. அப்போது ஒரு பெண் வந்து ஒரு முறை ஆட்சி செய்வாங்க. ஒரு மாதம் ஆட்சி செய்வாங்க. அப்புறம் அடுத்த முறை அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள இன்னொரு பெண் வருவாங்க. இப்படி ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு மாதம் ஆட்சி செய்வார்கள். இதுதான் சுழற்சி முறை. அடுத்த மாதம் இன்னொரு பெண், அது சின்ன வயசாக இருக்கட்டும், இப்போ பிறந்த பெண் குழந்தையாக இருக்கட்டும், அது ஒரு கௌரவ பதவி, அது அவங்கள தேடி போகும். அதனால் வந்து அவங்க வந்து அந்த தெருவின் தலைவியாகவோ ஊரின் தலைவியாகவோ இருப்பதால் அவர்களுக்கு எந்த வாய்ப்பு, வசதி, வண்டி, உங்களுக்கு டாட்டா சுமோ அல்லது போலீஸ் பாதுகாப்பு, இது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பென்ஷன் பணம், சம்பளம் எதுவுமே கிடையாது. அங்கே பணங்கிற நடைமுறையே கிடையாது. அங்கு ஊர் தலைவியாக அல்லது தெருவின் தலைவியாக ஒரு முறை, அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு பெண் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே நேரத்தில் அந்த பெண் தனது தெருவுக்கும் தலைவியாக இருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டு குடும்பத்திற்கு ஒரு பெண் தான் ஒரு மாதத்தில் தலைமை பொறுப்பு. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு பெண் தான் தலைவி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தெருவில் இருக்கிற 10 கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண் வருவாங்க. ஒரு தெருவை ஆட்சி செய்கிறவர்கள் மொத்தம் 10 பேர். ஒரு கூட்டு குடும்பத்தை ஒரு முறை ஆட்சி செய்கிறவர்கள் ஒருத்தர் தான், ஒரு பெண் தான். ஒரு தெருவை ஒரு முறை ஆட்சி செய்கிறவர்கள், அந்த ஒரு மாதத்தில் ஒரு முறை ஆட்சி செய்கிறவர்கள் 10 பேர். ஏன்னா தெருங்கிறது பெருசு, அதை வந்து ஒரு பெண்லாம் ஆட்சி செய்ய முடியாது. அப்போ 10 பெண்கள் தேவை. அப்புறம் ஒரு ஊரில் வந்து 30 தெரு இருக்குது. அப்போ 30 தெருவிலேருந்தும் ஒவ்வொரு தெருவிலேருந்தும் 10 பெண்கள், மொத்தம் 300 பெண்கள் ஒரு ஊரை ஆட்சி செய்வார்கள் ஒரு மாதம். அப்போ அடுத்த மாதம் இன்னொரு 300 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். இப்படி 8 மாதங்கள் அந்த ஊரில் உள்ள அனைத்து பெண்களுமே அவர்கள் ஊரை ஆட்சி செய்து விடுவார்கள். இப்போ இந்த பெண்கள் 8 மாதங்கள்னால் 3 × 8 = 2400 பேர். மொத்தம் ஒரு ஊரில் 4800 பேர் தான் இருப்பாங்க. 2400 பெண்கள், 2400 ஆண்கள். ஆக 2400 பெண்களும் அந்த ஒரு வருடத்தில் 8 மாதத்தில் அவர்கள் ஊரை அவர்கள் சுழற்சி முறையில் ஆட்சி செய்து விடுவார்கள். அடுத்த 9ஆம் மாதத்தில் பழையபடி முதல்ல யார் 8 மாதத்திற்கு முன்பு முதல்ல யார் அந்த 300 பெண்கள் ஊரை ஆட்சி செய்தார்களோ அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். இது வந்து கௌரவ பதவி. நீங்கள் வந்து நடக்கணும், ஓடணும். இங்கே குழந்தை இப்போ தான் பிறந்திருப்பீங்க. அந்த குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, நீ தாம்மா இந்த ஊரோட இப்போ நீயும் தாம்மா இந்த ஊரை ஆட்சி செய்கிற, நீயும் தாம்மா இந்த ஊரோட தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் அவளுக்கு அது புரியவே புரியாது. அது மாதிரி ஒரு அம்மா வந்து முதியவராக இருப்பாங்க. அவங்களால நடக்கவே முடியாது, காது கூட கேட்காம போகலாம், எந்திரிச்சு கூட உட்கார முடியாது. அவங்களும் அந்த ஊரோட தலைவி. இப்போ இந்த உங்கள் முறை வந்துருச்சு, இப்போ நீங்கள் தான் இந்த தெருவுக்கு தலைவி, இந்த கூட்டு குடும்பத்துக்கும் தலைவி, நீங்கள் உங்களுடைய தெருவுக்கும் தலைவி, அந்த 10 தலைவியில் நீங்களும் ஒருத்தர். அப்புறம் அந்த உங்கள் ஊருக்கு தலைவியாக பொறுப்பேற்கிற அந்த 300 பேரில் இப்போ நீங்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை அப்படியா அப்படின்பாங்க, அவ்வளோதான். இப்போது இந்த ஒவ்வொரு தெருவுக்குன்னு நான் சொன்னேன்ல, ஒரு தெருவுக்கு ஒரு முறை வந்து அந்த 10 பெண்கள் ஆட்சி செய்வார்கள் ஒரு மாதம் அப்படின்னு நான் சொன்னேன் சுழற்சி முறையில். அதில் ஒரு மாதத்தில் 10 பெண்கள். அந்த 10 பெண்களுக்கும் உதவியாளர்களாக, காவலர்களாக 10 ஆண்கள். அந்த 10 ஆண்கள் யாராக இருப்பாங்கன்னா, ஒரு பெண்ணோட கணவன் அல்லது தாத்தா அல்லது அப்பா அல்லது மகன் அல்லது பேரன் இல்லைன்னா சகோதரன் அல்லது தம்பி, இந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒரு விமர்சிக்க முடியாத உறவுமுறை. இவங்களுக்கு இடையில் கள்ளத்தொடர்பு இருக்குது. அந்த ஊர் தலைவியோட உதவியாளராக இருக்கிற அந்த ஆணுக்கும் இவருக்கு கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படின்னு யாரும் விமர்சிச்சிடக்கூடாது, உறவை கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. அப்போ அந்த யாராக இருந்தால் கொச்சைப்படுத்த மாட்டாங்க, கணவனாக இருந்தால் அது மாதிரி கொச்சப்படுத்த மாட்டாங்க. அது மாதிரி சகோதரன், தாத்தா, அப்பா, மகன், பேரன், இவங்களாக இருந்தால் சித்தப்பா, இவங்களாக இருந்தால் கொச்சப்படுத்த மாட்டாங்க.
அதே நேரத்தில் கொழுந்தனை வந்து ஒரு பெண்ணின் உதவியாளராக வச்சா கண்டிப்பாக கொச்சப்படுத்துவாங்க. இவங்க கொழுந்தனுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது வேறு குடும்பத்தில் உள்ள இன்னொருத்தனை ஒரு பெண்ணோட உதவியாளராக போட்டால் அப்பவும் வந்து அவங்க கொச்சப்படுத்துவாங்க. அவங்களுடைய உறவில் ஏதோ கள்ள தொடர்பு இருக்குது, அப்போ அவங்களால வேலை செய்ய முடியும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தெருவில் ஒரு மாதத்தில் 10 பெண்கள் ஒரு தெருவை ஆட்சி செய்ய வராங்க. அதே மாதிரி 10 பெண்களுக்கும் 10 ஆண்கள் உதவியாளராக இருப்பாங்க. ஆக அந்த 20 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 20 பேரும் அந்த தெருவை வந்து அந்த மாதத்தில் நிர்வகிப்பார்கள். அந்த தெருவுக்கான வேலைகளை செய்வாங்க. அந்த தெருவை வந்து சுத்தம் பண்ணுமா, சுத்தம் பண்ணுறதுக்கு என்னென்ன இதெல்லாம் செய்யணும், என்னென்ன வேலைகள், யாரோட உதவியெல்லாம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து திட்டமிட்டு அவங்க செய்வாங்க. அதுக்கு வந்து மற்றவங்கள பயன்படுத்துகிறாங்களா இல்லையா, அதை எப்படி வேலை வாங்குறாங்க, அந்த தெருவை சுத்தமாக வச்சுக்கணும், அந்த ஊருக்கு அந்த ஊருக்கு சொந்தமான நிலங்களை எல்லாத்தையும் எப்படி நிர்வகிக்கணும், அங்கே உள்ள பிரச்சனைகளை எப்படி போக்கணும். நீதிபதிகளாகவும் அந்த நேரத்தில் அவங்க நீதிபதிகளாகவும் செயல்படுவாங்க. ஏன்னா நீதிமன்றமும் இருக்கும், ஒவ்வொரு தெருவுலையும் நீதிமன்றம் இருக்கும். அந்த தெருவில் உள்ள பிரச்சனைகளை வந்து அந்த அந்த நேரத்தில் அந்த தெருவின் தலைவிகளாக பதவி வைக்கிற அந்த பெண்களுக்கு உதவியாக இருக்கிற ஆண்கள் 2 பேரும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. ஒரு நீதிமன்றங்கள் வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பெண்கள் தான் நீதிபதிகளாக இருந்து தீர்த்து வைப்பாங்க. ஆண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆண்கள் தான் நீதிபதிகளாக இருந்து தீர்த்து வைப்பாங்க. அது மாதிரி ஆண்கள் பெண்கள் இருவரும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து பெண்கள் நீதிபதிகளாக இருந்து தீர்த்து வைப்பாங்க. பெண்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம், பெண்கள் தான் அங்கே தலைமை பொறுப்பு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் தலைமை பொறுப்பு. அவர்கள் பொறுப்பில் தான் மனித வாழ்க்கை இருக்கிறது. இப்படி வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி வந்து அதிகாரம் பொது உடைமையாக்கப்படுகிறது, ஏன் பொது உடைமையாக்கப்படுகிறது, அது எளிது. அதுக்காக நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதிகாரம் என்பது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பணமோ சம்பளமோ எதுவுமே கிடையாது. மக்கள் வரி பணத்தை கையாளுகிற அந்த உரிமை, அந்த பொறுப்பு அவங்ககிட்ட கிடையாது. அதனால் சொகுசாக வாழ்ந்துடலாம், ஒரு ஆட்சியாளராக இருப்பவர்கள் சொகுசாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் அங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே எல்லோரும் மாதிரி தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. கூடுதல் பொறுப்பேற்பவர்களுக்கு ஒரு பதவி, நான் தான் ஊருக்கு இந்த தடவை தலைவி, அந்த மாதம் நான் தான் தலைவி அப்படிங்கிற ஒரு பெருமை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் அந்த பெருமை கூடுதலாக அப்புறம் உழைக்கணும், அந்த தெருவுக்காக அந்த மாதத்தில் வந்து உழைக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க, நீ தலைவியாக இருக்கப்போ நல்லா செஞ்சப்பா அப்படின்னு சொல்கிறான், அந்த பேர் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அவன் தலைவியாக இருக்கும்போது அவள் தலைவியாக இருக்கும்போது ஒன்றுமே செய்யலை, சும்மா சோம்பேறியாக இருக்கா அப்படின்னு பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இயல்பாக என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. செஞ்சுட்டு அப்புறம் அடுத்த மாதம் இன்னொருத்தட்ட அந்த பொறுப்பை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. மற்றபடி அந்த பொறுப்புனால அந்த பொறுப்பு வந்து எல்லாத்துக்கும் தேடி வரும். யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் தான் நிரந்தர தலைவி அப்படின்னு யார்கிட்டையும் அந்த பொறுப்பு இருக்காது. ஒரு ஊரின் தலைவி நீங்கள் தான், வழியாக நீங்கள் தான் வந்து அரச வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒரு குடும்பத்துக்கிட்ட அது இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தால் என்ன அப்படின்னா மக்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். கடந்த காலங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, மன்னர் ஆட்சி காலங்களெல்லாம் அந்த ஒரு குடும்பமே வச்சுருந்தா அதுக்கு காரணம் அந்த பணம் தான், சொகுசான வாழ்க்கை. ஒரு ஒரு நாட்டையோ அல்லது ஊரையோ ஆட்சி செய்தால் அந்த ஊர் மக்களோ அல்ல நாட்டு மக்களோ வரி பணம் கொடுப்பாங்க, தானியங்களை வரியாக கொடுப்பாங்க, எல்லா வசதிகளும் செஞ்சு தருவாங்க, பாதுகாப்பு கிடைக்கும், ஒரு சொகுசாக அரண்மனையில் வாழலாம். இந்த மாதிரியான சலுகைகள்னால்தான் ஆட்சி அதிகாரம்லாம் ஒரு குடும்பத்துக்கு கையில் சிக்கிக்கிட்டு இருந்தது. இது அரச பரம்பரை, அரச வம்சம், மன்னர், இளவரசர் அப்படின்ற மாதிரி, இளவரசி, அப்புறம் அரசி, இந்த மாதிரியான பட்டம், இது எல்லாம் ஏன் ஒரு குடும்பம் மட்டுமே அனுபவித்து வந்ததுன்னா, ஒரு குடும்பம் தான் ஒவ்வொரு பகுதியிலையும். அதை யார் கைப்பற்றா, அந்த அப்படி யார் கைப்பற்றுறது அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த ஆட்சி செய்கிறவங்களுக்கு கிடைக்கிற அந்த சொகுசு வாழ்க்கை தான். பணம், பாதுகாப்பு, நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். ஒரு ஆட்சியாளராக இருக்கிறவருக்கு கஷ்டமே கிடையாது. மக்கள் எல்லோரும் அவரை வந்து கடவுள் மாதிரி வேண்டுவாங்க. ஆட்சியாளர்களை ஐயா காப்பாற்றுங்க, நீங்கள் தான் ஐயா காப்பாற்றணும், மனு கொடுப்பாங்க. அவர் கண்டுக்கவே மாட்டார், பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார். உடனே இப்போ முடிச்சிடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். அல்லது இதெல்லாம் வந்து ஒரு நம்மளை கடவுளாக நினைக்கிறாங்க, நம்மளை வேண்டுறாங்க. அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு பெரிய, நாம் இதுக்காகவே பிறந்தோம், இதுக்கு தான் பிறந்தோம் போலுங்க
நாம தான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து ஒரு ஆட்சியாளர்களுக்கு கிடைக்கும். உண்மையிலே ஆட்சியாளர்கள் கடவுள் தான். உண்மையிலே ஆட்சியாளர்கள் தான் கடவுள். ஏன்னா மக்களுடைய வாழ்க்கை முறையே மாற்றக்கூடியவங்க, மக்கள் எப்படி வாழணும்னு தீர்மானிக்கக்கூடியவங்க, மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவங்க. அவங்க நினச்சா பூர்த்தி செய்யலாம். மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள். சட்டம் இயற்றி மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள். ஒரு நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னா அது ஆட்சியாளர் கையில் தான் இருக்குது. அப்போ ஆட்சியாளர்கள் வந்து கடவுள்கள். ஆனால் அவர்கள் கடவுள்களாக நடந்து கொள்கிறார்களா என்பது தான் முக்கியம். கடவுள்னால் எங்கேயோ இல்லை, வேறு யாரும் கிடையாது. கடவுள்னால் ஆட்சியாளர்கள் தான். அப்போது மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் நல்லா ஆட்சி பண்ணிட்டாலே, ஒரு பொதுவாக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஆட்சி பண்ணிட்டாலே, மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டாலே, மக்கள் பாதுகாப்பை உணர்ந்து விட்டாலே அவர்களுக்கு மூட நம்பிக்கைகளே வராது. வேறு எந்த மதத்தையும் கடவுளையும் அவங்க வணங்கவே மாட்டாங்க, ஆட்சியாளர்களே வணங்கும். ஆட்சியாளர்கள் செய்யாதனால்தான் மக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியணும். முதல்ல அந்த அறிவு இருக்கணும். அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படிப்பட்ட அது வந்து மக்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்கிற அறிவு வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அப்படி தெரிஞ்சவங்க, மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்ச அந்த அறிவுடையவர்கள்லாம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கிட்ட போக முடியல. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை சுற்றி யார் இருக்கிறான்னா ரவுடிகள் இருக்காங்க. ஆட்சியாளர்கள் எனப்படும் ரவுடிகள் வந்து ஆட்சியாளர்களாக அந்த பக்கத்தில் இருக்காங்க. அதுவரை இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு ஆட்சியாளராக இருக்கணும்னா படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, எழுத படிக்க தெரியணுங்கிற அவசியமே இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. படிக்காதவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உயரிய பதவி அந்த அரசியல் தான். அதனால் அப்போது அந்த சுற்றி யாருக்குமே அந்த அரசியல் அறிவும் படிப்பறிவும் இல்லாதவர்கள், புத்தகங்களே படிக்காதவர்கள் தான் அந்த இடத்துல போய் உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு மக்களை பற்றி என்ன தெரியும்? அவங்க அந்த இடத்துக்கு போனதே அராஜகத்தினால்தான், ரவுடிசத்தினால்தான் அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் அவங்க ரவுடிசத்தை தான் பயன்படுத்துவாங்க. அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் ரவுடிசத்தை தான் பயன்படுத்துவாங்க. ரவுடிசத்தை பயன்படுத்தி தான் அவங்க அந்த இடத்துக்கே போகிறாங்க. அதனால் வந்து நல்ல மக்களுக்கு எது நன்மைன்னு தெரிஞ்ச அறிவுடையவர்கள், நல்ல சமூக அக்கறை உடையவர்கள், அவர்களெல்லாம் மென்மையானவர்கள். அவங்களுக்கு ரவுடிசம் தெரியாது. அதனால தான் அந்த இடத்துக்கு அவங்களால போக முடியல. அந்த இடத்துல யார் இருக்கிறான்னா மிகப்பெரிய கூட்டமே உட்காந்துருக்கு. எல்லாம் வந்து ஒரு ரவுடிகள் தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அவர்களுடைய ஆயுதம் வன்முறை. அவர்களை ஜெயிச்சு அந்த இடத்துக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால தான் வந்து இப்போ வந்து மக்களுடைய அவங்களுக்கு அந்த மாதிரி வன்முறை வழியாக, ரவுடிசத்தின் வழியாக ஆட்சியை கைப்பற்றிய ஆட்சியாளர்களுக்கு மக்களுடைய தேவைன்னா என்னென்னே தெரியாது. அவங்களுக்கு இலவசம்தான் மக்களுடைய தேவை. அது தவிர வேறு ஒன்றும் அவங்களால சிந்திக்கவே தெரியாது. எந்த விதத்துலேயும் அவர்களால் எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வரவே முடியாது. இந்தியாவின் சாபக்கேடு என்னன்னாக்கா, ஆட்சியாளர்களுக்கு கல்வி தகுதி தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒரு தப்பு தான். அந்த காலத்தில் வந்து ஏன் அப்படி அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது சுதந்திரத்துக்காக போராடின பல தலைவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்திருக்காங்க. அவங்க மனசு கோணிடக்கூடாது, கல்வி அறிவு இல்லைனாலும் அவங்களுக்கு அவ்வளோ சமூக அக்கறை இருக்குது. அப்போ எப்படி கல்வி அறிவு இல்லைன்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்களால என்ன பிரச்சனையும் வந்துட போகுது. சுதந்திரத்துக்காக போராடின காலத்தில் தான் அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. அப்போ வந்து பள்ளிக்கூடங்களே கிடையாது நாட்டில். பள்ளிக்கூடங்கள் கிடையாது, கல்லூரிகள் கிடையாது. அப்போ சுதந்திரத்துக்காக போராடின ஒரு 100% மக்கள், ஒரு 99% மக்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் தான், பள்ளிக்கூடத்தில் படிக்காதவங்க தான். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் போய் நீ படிச்சிருந்தா தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு சட்டத்தை எழுதுனா, படித்தவங்கள வந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தான் அப்படின்னு கேட்பாங்க. படிச்சிருந்தா தான் ஆட்சிக்கு வர முடியும், ஆட்சி அதிகாரத்துக்கு போட்டி போட முடியும், தேர்தலில் நிற்க முடியும் அப்படின்னு ஒரு சட்டத்தை அந்த சமயத்தில் எழுதியிருந்தா அப்போ சுதந்திரத்துக்காக போராடினவங்க கேட்பாங்க, படித்தவங்கள வந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்கள்ல. அதனால தான் வந்து அந்த காலத்தில் வந்து சுதந்திர போராட்டம் நடந்த அந்த காலத்தில், அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட அந்த காலகட்டங்களில் இருந்த பெரும்பாலான தலைவர்கள் வந்து படிக்காதவங்க. அதனால் அவங்க இந்த சட்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. படிச்சிருந்தா தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும், தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படின்னு ஒரு சட்டத்தை ஏற்றினாக்கா அப்போ இருந்த எந்த தலைவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க. அதனால் படிக்காதவங்க படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை, தேர்தலில் போட்டியிட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டாங்க.
ஆனால் நாளடைவில் அந்த சட்டமே வந்து இந்தியா வந்து நாசமாக போகிறதுக்கு அதுவே காரணமாகி போச்சு. வேறு எந்த முன்னேறிய நாட்டிலையும் வந்து படிக்காதவங்க ஆட்சி செய்கிறதுக்கு வரவே முடியாது, ஆட்சி செய்யவும் முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து ஒரு முன்னேறிய நாடுகளோட ஆட்சி அமைப்பு, அதோட வேலைகள் எல்லாமே வந்து அந்தளவுக்கு படித்தவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளாக அது இருக்கிறது. நம்ம இங்கெல்லாம் வந்து இந்தியாவில் நீயே பார்த்து எதா பண்ணிக்கப்பா, உனக்கு தெரியாது எதுவும் இல்லை. அதாவது படிக்காதவங்க ஆட்சி எதிர்த்துக்கு வந்தாலும் அவங்க எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. படித்தவங்கள கூப்பிட்டு நீயே பார்த்து எதா பண்ணி, உனக்கு தெரியாது எதுவும் கிடையாது, நீ படிச்சிருக்க, அதை எப்படி பண்ணணுமோ பண்ணிடு, எங்கெங்கே கழுத்து போடணுமோ நான் போட்டுடுறேன், இந்த மாதிரி பேசிட்டு ஆட்சி செய்வதற்கு அது வாய்ப்பாக இருக்குது, வசதியாக இருக்குது. நான் எதுக்காக அந்த டாபிக் எடுத்தேன்னா, அதாவது மனம் என்பது ஒரு நோய். அந்த நோய் தான் அனைத்து நோய்களுக்கும் காரணம். மனம் என்னும் நோய் கட்டுப்பாட்டையும் அமைதியும் இழக்கும்போது வந்து அது நோயாக மாறுகிறது. ஒரு ஒழுக்கம் இல்லாத கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழும்போது அது நோயாக மாறிவிடுகிறது. அது புற்றுநோய், ஆஸ்மா, வீசிங், மூலம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோய், இதய நோய் எல்லாமே வந்து மனம் எனும் நோய் கட்டுப்பாடு இல்லாமல் நாம் வாழும்போது மனம் எனும் நோய் தான் இந்த மாதிரி பல புதிய நோய்களை அது உருவாக்குகிறது, பக்க விளைவுகளை உருவாக்குகிறது. அதில் வந்து நோய்கள் உருவாவதற்கு இந்த தனி உடைமை நடைமுறை. இப்போ அரசியல் வந்து தனி உடைமை ஆகுதுல, அரசியல்வாதிகளுக்கான உடைமையாக அரசியல் என்பது அரசியல்வாதிகளுக்கான இடம் அப்படிங்கிறதாச்சு. எவன் அரசியல் இருக்கானோ அவங்களுக்கு தான் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய இடம். அது மாதிரி இந்த மாதிரியான அமைப்பு தான் வந்து இந்த மாதிரி மனசில் அமைதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம். அப்போ நம்ம வந்து மனசில் அமைதி ஏற்படணும், மற்ற நோய்கள் குணமாகணும் அப்படின்னா அதற்கான வாழ்க்கை முறை என்பது வேறு. அது காடுகள், நாம் திட்டமிட்டு நமக்காக உருவாக்கிய ஒரு பாதுகாப்பான காடுகளில் வாழும் பொழுது, பொது உடைமை நடைமுறையை பின்பற்றி நம்ம வாழும்போது, அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே எல்லாமே பொது உடைமை தான், ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது. எல்லா வாய்ப்புகளும் உரிமைகளும் அதிகாரமும் எல்லாத்துக்கும் அவங்கள தேடி போகும். அதில் ஏற்றத்தாழ்வுகள் யாரும் புறக்கணிக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் அங்கே பிறந்துட்டாலே போதும், அந்த மண்ணில் பிறந்த அனைவருக்கும் அவர்களுக்கான உரிமை அதிகாரம் எல்லாம் அவர்களை தேடியே வரும். சுழற்சி முறையில் அவர் வாழ்கின்ற பகுதியை ஆட்சி செய்வார்கள். அதனால் அங்கெல்லாம் வந்து யாருக்கும் பொறாமை வராது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, குறுகிய மனப்பான்மை இருக்காது, கெட்ட எண்ணங்கள் இருக்காது. எல்லாத்துக்குமே ஒரே அளவு விளைநிலம், யாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அப்புறம் வந்து இப்படி எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறனால அவங்க வந்து அவங்க மனசும் அமைதியாக இருக்கும். இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் மனம் அமைதி அடையும். சும்மா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம், அவங்க ஏதோ பெரிய வானத்துலேருந்து வந்துட்டாங்க, அதனால் அவங்க தான் வழியாக ஆட்சி செய்வாங்க, அந்த குடும்பம் தான் ஆட்சி செய்யும், இப்படியெல்லாம் பண்ணாக்கா மனசு அமைதியாக இருக்காது, மனசு வந்து கெட்டு போயிடும். அதனால் மனசு அமைதியாக இருக்கணும்னா நமக்கான உரிமைகள் எல்லாருக்கும் பொதுவாக வந்து கிடைக்கணும். அப்போ தான் மனசில் அமைதி இருக்கணும். இங்கே வாழ்க்கையில், மனித வாழ்க்கையில் நியாயம் இருக்கணும், நியாயமாக மனித வாழ்க்கை வாழணும். அவங்க பெரிய ஆள், ஏதோ வந்து அவங்க வானத்துலேருந்து வந்தாங்க, அவங்க குடும்பம் தான் ஆட்சி பண்ணணும், நாம் வந்து சும்மா வந்து மக்கள் வந்து ஏதோ அவர்களை கெஞ்சிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரியான நடைமுறைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து மக்கள் மனதில் அமைதி இருக்காது. கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும், நியாயமான பதில் கிடைக்கணும். பதில் இல்லாத போது அங்கே வந்து அந்த அதை வந்து புறக்கணிச்சிருவாங்க. எப்போன்னா இப்போ கிடையாது, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படி ஒரு நடைமுறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அரச குடும்பம், ஏன்னா அங்கே பணமும் கிடையாது, வரியும் கிடையாது, தங்கத்துக்கு மதிப்பும் கிடையாது, பணம், வியாபாரம், விற்பனை இப்படி எதுவுமே கிடையாது. அதனால் யாருக்கும் அடிமையாகவும் இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டால் தான் உண்டு. இந்த நிலையில் நாங்கள் அரச குடும்பம், அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு அடிமை வேலை பாருங்கள், நீங்கள் உங்கள் விளைநிலத்தில் உற்பத்தி செய்கிற பழங்களையும் காய்கறிகளையும் எங்களுக்கு வந்து கொடுங்க, அப்படி கொடுக்கலன்னா நாங்கள் ஆளை வச்சு அடிப்போம் அப்படின்ற மாதிரியான உணர்வு அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து ஆளை வச்சு நீங்கள் அடிமையாக வச்சு மற்றவங்கள அதிகாரம் பண்ணி அச்சுறுத்துறதுக்கு கூலி கொடுக்கணும், அடியாள்களுக்கு கூலி கொடுக்கணும், கூலியாக பணம் அல்லது பொற்காசு அல்லது தங்க நகை கொடுக்கணும், அதுக்கு மதிப்பு இருக்கணும். அதுக்கு மதிப்பே கிடையாது. தங்க நகை, பணம் இதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. அதனால் எதை வச்சு அவங்க அடியாட்களை வச்சுக்க முடியும்?
ஒரு அரசு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு குடும்பம் வந்து வழி வழியாக நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஏதாவது சிற்றரசர்கள் மாதிரி நாங்கள் தான் இந்த பகுதியை ஆட்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாரையும் அவங்க அடிமைப்படுத்தவே முடியாது, மக்களை அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னா அடிமைப்படுத்தணுன்னா அடிமைப்படுத்துறதுக்கு கூலி ஆட்கள் தேவை. அவங்கள வச்சு தான் மற்றவங்கள அடிமைப்படுத்த முடியும். அவங்களுக்கு என்னத்தை கொடுப்பீங்க? அவங்க அடிமையாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்னத்தை கொடுப்பீங்க? பணத்தை கொடுப்பீங்களா? பணம் தான் நடைமுறையில் இல்லையே, அதான் செயலிழந்து போச்சு. அப்போது பணத்தை நீங்கள் கொடுக்கவும் முடியாது, அதுக்கு மதிப்பே கிடையாது. தங்கத்தை கொடுப்பீங்களா? தங்கத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? தங்கத்தை வச்சுட்டு அதுக்கு ஈடாக என்னத்தை பெற முடியும்? காய்கறியவா, பழங்களையா? அதை வந்து அல்லது கூலி ஆட்களுக்கு வந்து நீங்கள் பழங்களை கொடுப்பீங்களா கூலியாக? நீங்கள் மற்றவங்களை அடிமைப்படுத்துறதுக்காக, மக்களை அச்சுறுத்தி அடிமைப்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு வேலையாட்களை வச்சுருப்பீங்க, கூலி ஆட்கள். அவங்களுக்கு என்னத்தை கொடுப்பீங்க? அடியாட்களை வச்சுருப்பீங்க. அடியாட்களுக்கு என்னத்தை கொடுப்பீங்க? பழங்களையா? கொய்யா பழத்தையா? ஆரஞ்சு பழத்தையா? அதுதான் அங்கே மதிப்பு மிகுந்தது. கொய்யா பழமும் ஆரஞ்சு பழமும் தான். அதுக்காகவா அவங்க வந்து இது பண்ண போகிறாங்க? அல்லது வந்து தானியத்தை கொடுப்பீங்களா? அரிசி தானியத்தை கொடுப்பீங்களா? அரிசி தானியம் தான் அங்கே உற்பத்தி செய்யவே மாட்டாங்க. அங்கே உங்களுக்கு வந்து உப்பே கிடைக்காது. கடற்கரையில் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும்? கடற்கரையில் யாரும் உற்பத்தி செய்யவும் போகிறதில்ல, யாரும் மக்கள் குதிரையிலையும் போகிறது கிடையாது. எப்படி குதிரையில் போக மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் போவீங்களா? நீங்கள் மக்கள் போவாங்களா? இப்போ வாழ்ந்துகிட்ருக்கோமே, நாம் போவோமா குதிரையில்? திடீர்னால வந்து இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னா திரும்ப குதிரையை வாங்கி நம்ம அது மேலே சவாரி செய்வோமா? ஊர் அலைய மாட்டோம். நாம் ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டோம். அதாவது குதிரையை கட்டி அப்புறம் அதுக்கு என்ன தீவனம், அதை போய் அலையணும், அது எத்தி விடும், அது உதச்சி விட்டுதுன்னா அப்புறம் அது வேறு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேலைலாம் பார்க்க மாட்டோம். ஆக வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு வந்து அவர்களுடைய மனம் என்பது அமைதியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு நோய் வராது. மனசு எப்போதும் கட்டுப்பாடாக தான் இருக்கும். மனம் என்பது நோய் என்பதால் அது கட்டுப்பாட்டை இழக்கும்போது தான் அது வந்து புற்றுநோய், ஆஸ்மா, வீசிங், மூலம், இதய நோய் அப்படி இப்படின்னு பல நோய்கள் உருவாக காரணம். கட்டுப்பாட்டை இழப்பதற்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் காரணம். அதாவது இந்த தனியுடைமை வாழ்க்கை முறை தான் மனசில் அமைதி இல்லாமல் போகிறதுக்கு காரணம். அதாவது மனித வாழ்க்கையில் நியாயம் இல்லாமல், நேர்மை இல்லாமல் போகிறதுக்கும், நியாயமே இல்லாமல் வாழ்கிறது, நீதி நேர்மை எதுவுமே இல்லாமல் வாழ்கிறது, கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறது, ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறது. ஆனால் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விகளுக்கு மதிப்பு இல்லை. எல்லாருமே வந்து சரி ஓகே எல்லோரும் புலம்பிக்கிட்டு சாபம் விட்டுட்டு சபிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்காக வந்து யாரோ ஒருத்தர் ஆட்சி செய்வாங்க, எல்லாருக்குமே ஆட்சி செய்யணுங்கிற ஆசை இருக்குது. தாங்கள் வாழ்கிற பகுதி, இப்போ தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணணுங்கிற ஆசை கூட இல்லாமல் தான் வாழ்கிற ஊரை ஆட்சி பண்ணணும். நிறைய பேருக்கு தமிழ்நாடெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு தான் ஆசை. ஆனால் தாங்கள் வாழ்கிற ஊரில் ஆட்சி செய்தாலே மக்கள் திருப்தி அடைவாங்க. அப்படி இல்லை, வாய்ப்பு கிடைக்காத போது மக்கள் வந்து அவ்வளோதான். நமக்கு எல்லாத்துக்கும் ஆசைங்கிறது இருக்குது. அதனால தான் வந்து ஒரு பெரிய பெரிய நடிகர்கள் கூட கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சு நிறைய புகழ் அடைஞ்ச பிறகு கூட அவங்க ஏன் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி வராங்க? ஒரு நடிகராக இருந்து அவ்வளோ புகழ் அடைஞ்சவங்க கூட அதில் திருப்தி அடையாமல் ஏன் ஆட்சியாளர்களாக ஆகணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு ஏன் வராங்க அப்படின்னா, இது எல்லாத்தையும் விட நீங்கள் ஒரு வேறு எந்த துறையிலையும் நீங்கள் புகழ்பெற்றவராக இருக்கலாம். ஆனால் அதை விட சிறந்தது வந்து இந்த அரசு ஆட்சி அதிகாரம் சிறந்தது, அல்லது வந்து ஒரு மேலான ஒன்று அப்படின்னு வைக்கலாம். அதான் ஆட்சியாளர்கள் என்பது கடவுள்கள் மாதிரி. ஆட்சியாளர்கள் யாருன்னா கடவுள்கள் என்று பொருள். உண்மையிலே கடவுள்கள் மாதிரி கிடையாது, கடவுள்கள் தான். ஆட்சியாளர்கள் என்பது கடவுள்கள். அவர்களை நினைத்தால் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள், அவர்கள் நினைத்தால் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், மக்களுடைய வாழ்க்கை முறையை அவர்கள் மாற்றி விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். எப்படி மக்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது கடவுள்னு யாருன்னா ஆட்சியாளர்கள் தான். அதனால தான் எல்லாருமே அரசியலுக்கு ஏன் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணி கடவுளாகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது உண்மையிலே நல்லதா? நாம் நினைக்கிறது உண்மையிலே மக்களுக்கு நல்லது செய்யுமா? அல்லது மிகப்பெரிய நல்லதை எப்படி செய்கிறது? எல்லா மக்களையும் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறது? அதை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு வந்து எல்லாருக்குமே இருப்பதாக நினைக்கலாம், ஆனால் அது உண்மையாக இருக்கணும். அந்த அறிவில் அப்படி நீ நினைக்கிற அறிவுங்கிறது எல்லா மக்களையும் நீ மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும், நீ நம்புறது உண்மை தான் அப்படிங்கிறது அது வந்து எல்லோரும் ஒப்புக்கொள்ளணும்.